ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து ராமலிங்க அடிகளார் இவரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவரது உறவு கலவாமை வேண்டும். எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவரது உறவு கலவாமை வேண்டும். ஸோ அதுக்கடுத்து தான் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ஸோ அதுக்கடுத்து தான் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வள்ளலாரை பாரதியார் போற்றியிருப்பார். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்னா வள்ளலாரை பாரதியார் போற்றியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார் ஆகும். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார். ஸோ அதுக்கடுத்து தான் தெய்வ மணிமாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னா 5வது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும். தெய்வ மணிமாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னா 5வது திருமுறையாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களது தொகுப்பே தெய்வ மணிமாலையாகும். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களது தொகுப்பே தெய்வ மணிமாலையாகும். ஸோ அதுக்கடுத்து தான் ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுனா கந்தக்கோட்டமாகும். ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுனா கந்தக்கோட்டமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர் உகந்த நீர் இடைமலர்ந்த சுகமண மலரே ஸோ என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் ஆகும். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர் உகந்தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ஸோ அதுக்கடுத்து தான் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் ஆகும். சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ அதுக்கடுத்து அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த என இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த என இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் தான் எழுதியிருப்பார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல் இயற்றியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ அதுக்கடுத்து தான் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்னா புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியிருப்பார். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்னா புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல் இயற்றியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் ஆகும். சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யாருன்னா ராமலிங்க சுவாமிகள் தான் அமைச்சிருப்பார். சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். ஸோ அதுக்கடுத்ததாக காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களது எண்ணிக்கை பார்த்தோம்னா 2034 ஆகும். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களது எண்ணிக்கை 2034 ஆகும். ஸோ அதுக்கடுத்ததாக மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் ஆகும். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார் ஆகும். ராமலிங்க அடிகளாரது சிறப்பு பெயர் பார்த்தோம்னா திருவருட்பிரகாச வள்ளலார் ஆகும். அதுக்கடுத்ததான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு கலவாமை வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவரது உறவு கலவாமை வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார்தான். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். ஸோ அதுக்கடுத்ததாக ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யாருன்னா வள்ளலார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யாருன்னா வள்ளலார் ஆகும். ஸோ அதுக்கடுத்ததாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு கலவாமை வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா வள்ளலார் தான். ஸோ இந்த கொஷின் நிறைய முறை ரிப்பீட்டட் ஆகும். சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யாருன்னா வள்ளலார் ஆகும். சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யாருன்னா வள்ளலார்.
ஸோ அதுக்கடுத்ததும் இவற்றுள் எத்தொடர் வள்ளலாரால் கூறாத தொடர் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ வள்ளலார் கூறிய தொடர்கள் எதுன்னு பார்த்தோம்னா, குருவை வணங்க கூசி நிற்காதையும், நல்லோர் மனதை நடுங்க செய்யாதையும், பசித்தோர் முகத்தை பார்த்திராதையும். ஸோ இதெல்லாம் வள்ளலார் வந்து குறிப்பிட்டிருப்பார். குருவை வணங்க கூசி நிற்காதையும், நல்லோர் மனதை நடுங்க செய்யாதையும், பசித்தோர் முகத்தை பார்த்திராதையும். இது எல்லாமே வள்ளலார் குறிப்பிட்டது. இந்த கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதையும். ஸோ இது வந்து திருக்குறளில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதையும். இக்கூற்றை கூறியவர் யாருன்னா வள்ளலார் ஆகும். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதையும். இக்கூற்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். ஸோ அடுத்ததான் ஜாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யாருன்னா வள்ளலார் ஆகும். ஜாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யாருன்னா வள்ளலார் ஆகும். ஸோ அதுக்கடுத்ததாக ஒரு பொறுத்துக்கு வசன நடை கைவந்த வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர் ஆகும். வசன நடை கைவந்த வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் ஆகும். புதுநெறி கண்ட புலவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். தைரியநாதர் யாருன்னா வீரமா முனிவருக்கு வரும். காந்தி கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞருக்கு வரும். வசன நடை கைவந்த வள்ளலார்னா ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர்னா ராமலிங்க அடிகள். தைரியநாதர்னா வீரமா முனிவருக்கு வரும். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததாக வள்ளலார் பதிப்பித்த நூல் எதுனா சின்மய தீபிகை ஆகும். வள்ளலார் பதிப்பித்த நூல் எதுனா சின்மய தீபிகை ஆகும். ஸோ அதுக்கடுத்ததான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தம். இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் ஆகும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தம். இவ்வடிகள் கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ஸோ அதுக்கடுத்ததான் வளரும் பிள்ளைகட்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகளை காண்க. ஸோ வள்ளலார் குறிப்பிட்ட அறிவுரைகள் பார்த்தோம்னா, குருவை வணங்க கூசி நிற்காது என்பது சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து தான் ஏழைகள் வயிறு எரிய செய்யாது. அதாவது 1வது 3வது மட்டும்தான் வள்ளலார் குறிப்பிட்டது. ஸோ மீதி வந்து வள்ளலார் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டார். குருவை வணங்க கூசி நிற்காது, ஏழைகள் வயிறு எரிய செய்யாது, இது மட்டுமே வள்ளலார் குறிப்பிட்டதாகும். ஸோ அதுக்கடுத்து தான் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. இப்பாடலடியில் ஊன் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஊன்னா இனம் என்று பொருள்படும். தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. இப்பாடலடியில் ஊன் என்பதற்கான தமிழ்ச்சொல் பார்த்தோம்னா நினம் என்று பொருள்படும். ஊன்னா நினம் என்று பொருள்படும். ஸோ அவ்வளோதான் ராமலிங்க அடிகளாரை பற்றி கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்தது தாயுமானவர், இவரை பற்றி கேட்டிருக்க கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். பாராபரமே என்பதன் பொருள் வந்து பார்த்தோம்னா மேலான பொருள் என்று பொருள்படும். பாராபரமேனா மேலான பொருள் என்று பொருள் வரும். ஸோ அதுக்கடுத்ததாக தாயுமானவர் ஆற்றிய பணி என்பதுனா அரசு கணக்கராக இருந்திருப்பார். தாயுமானவர் ஆற்றிய பணி என்பதுனா அரசு கணக்கர். ஸோ அதுக்கடுத்ததான் கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஸோ நமக்கு சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1வது என்பது தப்பு. இவரது காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. ஸோ அது வந்து சரிதான். தாயுமானவருடைய காலம் என்பது 18ஆம் நூற்றாண்டு தான். தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல்களாகும். ஸோ தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல்கள். ஸோ அது வந்து சரிதான். அதுக்கடுத்து தான் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியிருப்பார். ஸோ அது வந்து தப்பு. இதில் எது தவறுன்னு பார்த்தோம்னா 1வது 4வது என்பது தவறு. 2 மற்றும் 3 என்பதே சரி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு கிடையாது, அங்கே திருமறைக்காடுன்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதி கிடையாது, விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியிருப்பார். அங்கே சேதுபதி கிடையாது, அதுக்கு பதிலாக சொக்கலிங்கர்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் 1வது 4வது என்பது தப்பு. 2 மற்றும் 3 என்பதே சரி. இதில் தாயுமானவர் பிறந்த ஊர் எதுனா திருமறைக்காடு. ஸோ அது வந்து சரிதான். தாயுமானவர் பிறந்த ஊர் என்பது திருமறைக்காடு. ஸோ அதுக்கடுத்ததாக தமிழ் மொழியின் உபநிடம் என சிறப்பிக்கப்படும் நூல் எதுனா தாயுமானவரது பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடம் என்று சிறப்பிக்கப்படும். ஸோ அதுக்கடுத்து தான் தாயுமானவரின் மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி ஆகும். தாயுமானவரது மனைவி பெயர் மட்டுவார் குழலி. ஸோ அதுக்கடுத்து தான் தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் உள்ளது. தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். ஸோ அதுக்கடுத்து தான் கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றவற்றை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். ஸோ அதுவும் சரிதான். சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தான் தாயுமானவர்.
தமிழ் மொழியின் உபநிடம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்களாகும். ஸோ அதுவுமே சரிதான். தமிழ் மொழியின் உபநிடம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்களாகும். ஸோ அதுவும் சரி. ஸோ அதுக்கடுத்ததாக பாராபார கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. ஸோ அதுவுமே சரிதான். பாராபார கன்னிகள் என்பது தாயுமானவரால் இயற்றப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தார் தாயுமானவர். ஸோ அது வந்து தப்பு. இவர் வள்ளலாரிடம் இருந்தெல்லாம் கற்றறிந்திருக்க மாட்டார். ஸோ இதில் எது தவறானதுன்னு பார்த்தோம்னா சி மட்டும்தான் இதில் தப்பு. மீதி இருக்கிறது எல்லாமே சரிதான். ஸோ அவ்வளோதான். இதிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.